அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த தலத்தில் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருக்குங்க. குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மேல்மலையனூரில் ஒரே திருவிழா கோலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை நாட்களில் குறிப்பிட்டு இந்த கோவிலில் கூட்டம் நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்லலாம். கருவறையில் இருக்கக்கூடிய புற்றையே தேவியாக வழிபட்டு பூசிக்கிறாங்க. வருடாந்திரத்தில் உற்சவத்தின் போது கிராமத்தினர் புதிய தேரில் அந்த அம்மனை உட்கார வைத்து ஊர்வலமாக எடுத்து வருவாங்க. குறிப்பிட்டு பௌர்ணமி நாட்களில் இந்த ஆலயம் பக்தர்கள் வந்து வணங்கக்கூடிய 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மேல்மலையனூர் கோவில் பற்றி நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். புற்று உருவாக அந்த அம்மனே அங்கு அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. அப்படிப்பட்ட அந்த மேல்மலையனூர் அம்மனை பற்றியும் மேல்மலையனூரில் தற்போது இந்த மயான கொள்ளை சிறப்பாக நடந்திருக்கு. இதை பற்றியும் தான் நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மலையனூரில் புற்று உருவான வரலாறு பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு மேல்மலையனூர் அம்மன் வழிபாட்டு பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அங்காள பரமேஸ்வரிக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி அமாவாசையை ஒட்டி மேல்மலையனூரில் ரொம்ப சிறப்பான ஒரு திருவிழா நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். குறிப்பிட்டு மேல்மலையனூரில் மட்டும் இல்லாமல் இந்த தமிழகத்தில் நிறைய இடங்களில் இந்த மயான கொள்ளை திருவிழா அப்படிங்கிறது மாசி அமாவாசையை ஒட்டி நடக்கும். அப்படி தான் சேலத்துலேயும் மாசி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த வகையில் சேலத்தில் அமாவாசையில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதை ஒட்டி ஆடு கோழிகளை கடித்தபடி பக்தர்கள் ஆக்ரோஷத்தோடு ஊர்வலமாக வந்திருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி விழாவுக்கு அடுத்து வரக்கூடிய மாசி அமாவாசை என்று நடக்கும் மயான கொள்ளை நிகழ்ச்சி சேலத்தில் ரொம்பவே பிரபலமானது. பல 100 ஆண்டுகளாக இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சி நடந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி மாத அமாவாசையான இந்த நேரத்தில் இங்கு பல்வேறு இடங்கள்லையும் இது நடந்திருக்கு. குறிப்பிட்டு நிறைய இடங்களில் அம்மனை வழிபட்டு வேண்டுதல் கொடுத்து மக்கள் வழிபடக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். அந்த வகையில் கோவில்களில் இருந்து சுவாமி சிலைகளை அலங்கரித்து பக்தர்கள் மேலதாளங்களோடு ஆங்காங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டிற்கு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. சுவாமி சிலைகளுக்கு முன்னால் பக்தர்கள் காளி, அங்காள பரமேஸ்வரி உள்ளிட்ட பல்வேறு அம்மனுடைய வேடம் அணிந்து ஆடி வருவாங்க. அப்போது வழிநெடுக திரளாக பக்தர்கள் நின்று தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி சாமி ஆடியவாறு வந்தவர்களிடம் ஆடு கோழிகளையும் முட்டைகளையும் கொடுத்து வேண்டிக்குவாங்க. நீங்கள் இது போன்ற இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு ஆட்டுக்குட்டிகளை வாங்கிய பக்தர்கள் அதை தங்களுடைய கழுத்து மேலே தூக்கி போட்டு ஆடியதோடு ஆட்டினுடைய குரல் வளையை கடித்து ரத்தம் குடிப்பதையும் பார்க்க முடியும். இதுபோல் இது ஒரு புறம் இருக்க, சில பக்தர்கள் கோழியை வாயில கவ்வியபடி அதனுடைய ரத்தத்தை குடித்தவாறு ஆடிக்கொண்டே சுடுகாட்டை நோக்கி வருவாங்க. இப்படி பல்வேறு இடங்களில் இருந்து ஆக்ரோஷத்தோடு சாமி ஆடி வந்த பக்தர்கள் அங்கு குடியிருந்த பொதுமக்களுக்கு விபூதி கொடுத்து ஆசி வழங்குவாங்க. மேலும் தீராத நோய்கள் குணமாகும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் வேண்டியவங்க தரையில் படுத்திருந்து பக்தர்கள் மீது சுவாமி வேடம் அணிந்தவங்க தாண்டி ஆக்ரோஷமாக போவாங்க. இதெல்லாம் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த வகையில் இந்த மேல்மலையனூர் மட்டும் இல்லாமல் இங்கு நிறைய விஷயங்கள் இப்படி சுவாரஸ்யமானதாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மலையனூர் அம்மனை பற்றி பார்க்கலாம். ஒரு கையில் தீய சக்தியை அளிக்கக்கூடிய கத்தியும் மறு கையில் வாழ்வளிக்கக்கூடிய குங்குமமும் வைத்து அருள்பாலிக்கிறாங்க மேல்மலையனூர் பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி அம்மன். இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சுயம்புவாக தோன்றிய புற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அருகில் உற்சவர் சிலையான அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய சிலை இருக்கும். இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்குங்க. அதாவது இங்கு முன்பொரு காலத்தில் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்ததாகவும் பிரம்மா மிகவும் ஆணவத்தோடு இருந்ததாகவும் சொல்லப்படுது. கிரேதா
யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 யுகங்களுக்கு முன்பு மணியுகம் அப்படின்னு ஒன்று இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா 5 தலைகள் இருந்ததாகவும் தல புராண வரலாறு சொல்லுதுங்க. தனக்கும் 5 தலை இருப்பதாகவும் சிவபெருமானுக்கும் சமமான வரங்கள் தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாக இருந்ததா. பார்வதி தேவி சிவன் வந்தால் சிவனுக்கு பாத பூஜை செய்வது வழக்கமா. அன்று ஒரு நாள் சிவனை காண்பதற்காக பிரம்மன் கைலாயத்திற்கு போனாராம். அப்போது 5 தலைகள் இருந்ததால் வந்தது சிவன் என்று தவறாக நினைத்து தேவி பார்வதி பாத பூஜைகள் செய்தாங்களாம். அப்போதுதான் வந்திருப்பது பிரம்மன் என்று அறிந்த பார்வதி தேவி மிகவும் கோபப்பட்டாங்களாம். அங்கே வந்த சிவன் இதற்கெல்லாம் காரணம் அந்த 5 தலைதானே அப்படின்னு இந்த ஒரு தலையை கிள்ளி விடுகிறேன் என்று சிவன் பிரம்மாவினுடைய ஒரு தலைகளில் ஒன்றை கிள்ளினாராம். பிரம்மனுடைய தலையை கிள்ளியதால் சிவனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்திருக்கு. பிரம்மனுடைய நிலையை கண்ட சரஸ்வதி மிகவும் கோபப்பட்டார். பார்வதி தேவிக்கு நீ காட்டேரி போல் கூச்சலிட்டு பித்தன் போல் சுடுகாட்டில் திரிந்து ஆக்ரோஷ ரூபத்தை கொண்டிருப்பாய் அப்படின்னு சபித்து, அதே போல பார்வதி தேவியும் கோர ரூபத்தில் மாறி மயானத்தில் திரியிறாங்க. சிவனுக்கும் பிரம்மஹஸ்தி தோஷத்தால் மயானத்தை தேடி அங்கும் இங்குமா அலைந்து திரிகிறாரு. ஏன் அப்படின்னா இந்த உணவை எந்த உணவை கையில் எடுத்தாலோ அந்த உணவை அந்த பிரம்மனுடைய தலையே சாப்பிடுது. பிறகு பார்வதி தேவி அவள் அண்ணனான விஷ்ணுவிடம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்கிறாள். நீ தண்டகாரண்யத்தில் போய் தவம் செய், அப்போது சிவன் அங்கே வருவார். நீ சுவையான உணவுகளை தயார் செய், அதை 3 உருண்டையாக பிடித்து வை. அந்த பிரம்ம கபாலத்தினிடம் ஒரு உருண்டையை போடு, அந்த பிரம்ம கபாலம் சுவையை கண்டுவிடும். பிறகு இன்னொரு உருண்டையை எடுத்து அதனுடைய வாயில் போடு. 3வது தடவை மேலே எரிந்து சூறையிடு. அப்போது அந்த பிரம்ம கபாலம் கீழே இறங்கும். அப்போது நீ பிடித்து விடலாம் என்று விஷ்ணு சொல்றாரு. பார்வதி தேவியும் அதே போன்று தண்டகாரண்யம் என்னும் பகுதியில் போய் பல வருடங்களாக தவம் செய்கிறாங்க. தவத்தில் இருந்த பார்வதி தேவி தன்னுடைய நிலையை அறியாததால் அவளை சுற்றி புற்று உருவாகுது. அவளால் மூச்சு விட முடியல. அவளுடைய புற்றுக்குள்ள பாம்பாக மாறி தவம் செய்து கொண்டிருக்கிறாள். விஷ்ணு சொன்னது போல சிவபெருமான் அங்கு வராரு. அப்போது அவள் செய்து வைத்திருந்த அறுசுவை உணவுகளை 3 உருண்டையாக பிடித்து 2 உருண்டைகளை கபாலத்தினுடைய வாயில் போட்டு 3வது உருண்டையை சூறையிடுகிறாள். மேலும் பிரம்ம கபாலம் கீழே இறங்குது. அப்போது பார்வதி தேவி பிடிக்க முயற்சி செய்கிறாங்க. சிவன் அங்கிருந்து ஓடினார். இதை அறிந்த பிரம்ம கபாலம் மிக பெரும் ரூபம் எடுத்து சிவனை விடாமல் துரத்தது. பார்வதி தேவிக்கோ மிக பெரும் கோபம் வந்தது. அவளும் விஸ்வரூபம் எடுக்கிறாள். பிரம்ம கபாலத்தை துரத்துறாங்க. மிகவும் கோபம் கொண்ட பார்வதி தேவி அந்த பிரம்ம கபாலத்தை மிதித்து விடுறாங்க. பிரம்ம கபாலம் பாதாள லோகம் நோக்கி சென்று விடுது. சிவன் அங்கு இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் நீராடிவிட்டு தோஷம் நீங்கிவிட்டது. ஆனால் பார்வதி தேவிக்கு வந்த கடும் கோபம் குறையல. ஆக்ரோஷமாக ஆடுறாங்க. இந்த கோபத்தை கட்டுப்படுத்த விஷ்ணு ஒரு தேரை செய்து வைத்து அதில் அந்த தேவியை உட்கார வைத்து பவனி வந்தாராம். அப்போது மிக ஆக்ரோஷமாக தேரில் ஏறி காட்சி தந்த பார்வதி தேவியின் ரூபத்தை கண்டு 330 கோடி தேவர்களும் பயப்படுறாங்க. பிறகு சிவன் அந்த தேரில் இருக்கக்கூடிய அச்சாணியை கலட்டி விட்டாராம். இதனால தேரினுடைய சக்கரம் உடைந்து கீழே கவிழ்ந்திருக்கு. பார்வதி தேவியும் கீழே விழுந்துட்டாங்க. அப்போதுதான் அவளுக்கு தன்னிலை புரிந்திருக்கு. பிறகு 2 சக்திகளையும் பிரிக்கிறாங்க. ஒன்று பார்வதி தேவி, இன்னொன்று அந்த ஆக்ரோஷ சக்தி பார்வதி தேவி. இந்த சக்தியினுடைய பெயர் அங்காள பரமேஸ்வரி. அவளை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய துஷ்ட சக்தியின் பிரச்சனைகள் மற்றும் குறைபாடுகள் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இவர்களால் தீர்க்கப்படும் என்று வரம் கொடுக்குறாங்க. அதே போல இங்கு சுயம்பு சிலையாக தோன்றுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த உலகம் பராசக்தியால் இயங்குது என்பதை பிரம்மாவின் மூலமாக அறிந்தார் தட்சன். இதனால் பெரும் புகழ் பெறுவதற்காக பராசக்தியை தன்னுடைய மகளாக பிறக்க வேண்டும் என்று வேண்டுகிறாரு. மகள் தனக்கு கட்டுப்பட்டவளாக இருப்பாள் என்பதால் பெரும் சக்தி தனக்கு கிடைக்கும் என நினைக்கிறாரு. அவருடைய வரத்தினால பராசக்தியே சதி என்கிற
தாட்சாயணியாக பிறக்கிறாங்க. தட்சனுடைய மகளான சதி சிவபெருமானின் மீது காதல் கொள்கிறாங்க. சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கிறாங்க. அந்த தவத்தின் பலனாக சிவபெருமானுடன் திருமணம் நடக்குது. இறைவனான சிவபெருமான் தனக்கு மருமகனாக வந்ததால் மேலும் புகழ் கிடைக்கிது. புகழும் அதிகாரமும் கிடைக்கப்படும் என்று நம்பிய தட்சன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. இப்படி சிவபெருமான் மற்றும் இந்த பார்வதி தேவியினுடைய கதையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அங்காள பரமேஸ்வரி அம்மன் ருத்ர தாண்டவம் ஆடியதும் அதே போல் இந்த சிவபெருமானுடைய பிரம்மகஸ்தி தோஷத்தை நீக்கியதும் அப்படின்னு சில கதைகள் சொல்லப்படுது. இந்த மயான கொள்ளை அப்படின்னு எடுத்துக்கும்போது அதுக்கு முக்கியமான காரணமே சூறையிடுதலோ இந்த வேடமிட்டு போவதோ ஆக்ரோஷமாக எழுந்து வருவதோ இந்த கதையினுடைய தொடர்ச்சியாகத்தான் வருது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மயான கொள்ளை மட்டும் இல்லாமல் மேல்மலையனூர் கோயில் பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.